ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாப்டர் 7 பைத்தான் செயற்கூறுகளில் உள்ளின் எந்த நூலகத்தை பயன்படுத்தும் செயற்கூறுகள் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ பைத்தானில் சில செயற்கூறு பெயருக்கான ஒர்க்கு க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா? இந்த செயற்கூறு பெயர் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த வேலை வந்து அது செய்யும் அப்படின்னு சொல்லி. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பிரிண்ட்டுங்கிற செயற்கூறு நம்ம பயன்படுத்தணும்னா நமக்கு அது அது என்ன ஒர்க் செய்யுது அப்படின்னா அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் நம்ம பிரிண்ட் செயற்கூறில் கொடுப்போம். ஓகே, அப்போ பிரிண்ட் செயற்கூறில் நம்ம கொடுக்குறது எல்லாமே அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். அதுவே வந்து இன்புட் செயற்கூறில் நம்ம கொடுத்தோம், ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து டைப் பண்ணோம் அப்படின்னா அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம இன்புட் கொடுக்கறதுக்காக யூஸ் ஆகுது இல்லையா? ஸோ இது எல்லாமே வந்து உள்ளிணைந்த செயற்கூறுகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி இந்த உள்ளிணைந்த நூலகத்தில் சில செயற்கூறுகள்லாம் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து ஏபிஎஸ் செயற்கூறு. ஏபிஎஸ் அப்படின்றது வந்து அப்சல்யூட் செயற்கூறு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட யூசஸ் என்ன அப்படின்னா வந்து எண்ணின் முழு எண்ணை திருப்பி அனுப்பும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு எண்ணு நம்ம கொடுக்குறோம், அதாவது ஏபிஎஸ் செயற்கூறுல ஒரு எண்ணு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கான வெளியீடு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா முழு எண்ணா கிடைக்கும். ஓகே, ஸோ அந்த செயலுறுப்பு வந்து முழு எண்ணாகவும் இருக்கலாம் அல்லது தசம எண்ணாகவும் இருக்கலாம். ஸோ செயலுறுப்பு அப்படின்றது இந்த செயற்கூறுக்குள்ளே நம்ம கொடுக்கறது தான் வந்து செயலுறுப்பு. இந்த இடத்துல இப்போ ஏன்னு கொடுத்தோம் அப்படின்னா வந்து ஏங்கிறது ஒரு செயலுறுப்பு. ஏன் செயலுறுப்போட எண் எப்படி இருக்கலாம்? முழு எண்ணாகவும் இருக்கலாம், தசம எண்ணாகவும் இருக்கலாம், அதாவது ஹோல் நம்பராக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா புள்ளி வச்ச எண்ணா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நமக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும்? ஹோல் நம்பராக உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ இதுக்கான பொது வடிவம் பாருங்கள், ஏபிஎஸ் ஆஃப் எக்ஸ். பொது வடிவம் அப்படின்றது ப்ரோக்ராமில் எப்படி இதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபார்மேட் தான் வந்து பொது வடிவம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பொது வடிவம் என்ன கொடுத்துருக்காங்க? ஏபிஎஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா ஏபிஎஸ்ன்றது செயற்கூறு. ஸோ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடியது வந்து செயல் உருபு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸ் ஈக்குவல் 20, ஒய் ஈக்குவல் -23.2. பிரிண்ட்டில் எக்ஸ் ஈக்குவல் டு ஏபிஎஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ பிரிண்ட்டில் பாருங்கள் எக்ஸ் ஈக்குவல் அப்படின்றது இந்த சிங்கிள் குவாட்ஸுக்குள்ளே இருக்கு இல்லையா, அதாவது ஒற்றை மேற்கோள் குறிக்குள்ளே இருக்கு இல்லையா, ஒற்றை மேற்கோள் குறிக்குள்ளே இருந்தது அப்படின்னா அது அது வந்து என்ன சொல்லுவோம்னா சரங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ சரங்கள் அப்படின்னா வெளியீடில் அது அப்படியே பிரிண்ட் ஆகும். எக்ஸ் ஈக்குவல் அப்படின்றது பிரிண்ட் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் தான் இந்த செயற்கூறை செக் பண்ணும். செயற்கூறில் என்ன கொடுத்துருக்காங்க? ஏபிஎஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ எக்ஸோட மதிப்பு என்ன இருக்கோ அந்த மதிப்பு வந்து செக் பண்ணும். 20ன்ற மதிப்பு இருக்குது, அப்போ 20ன்ற மதிப்புக்கான அப்சல்யூட் வேல்யூ வந்து 20 தான். ஓகே, அதனால் 20ன்ற வெளியீடு கிடைக்குது. அடுத்தது ஒய் ஈக்குவல் டு ஏபிஎஸ் ஆஃப் ஒய். ஒய்யோட வேல்யூ வந்து -23.2. இதுக்கான வெளியீடு வந்து என்ன கிடைக்குது? இது வந்து தசம எண்ணா தான் இருக்கு இல்லையா. ஸோ தசம எண்ணா அதுக்கான வெளியீடு கிடைக்கும். மைனஸ் வந்து பிரிண்ட் ஆகாது இந்த ஏபிஎஸ்ல. ஓகேவா? அப்போ -23.2 அப்படிங்கிற வெளியீடு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஓஆர்டி செயற்கூறு. ஸோ ஓஆர்டி செயற்கூறு அப்படிங்கிறது நம்ம கொடுக்கக்கூடிய யூனிகோடு எழுத்துக்கான ஆஸ்கி மதிப்பை திருப்பி அனுப்பும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூனிகோடு அப்படின்றது வந்து நம்ம டைப் பண்ணுறத யூனிகோட் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அந்த அந்த கேரக்டருக்கான ஆஸ்கி மதிப்பு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த ஓஆர்டி செயற்கூறை பயன்படுத்திக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து கேர் செயற்கூறின் தலைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? கேர்னா என்னன்னு சொல்லி நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம். ஸோ அந்த கேரோட தலைக்கு தான் வந்து இந்த ஓஆர்டி செயற்கூறு. இதுக்கான பொது வடிவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஆர்டி ஆஃப் சி. ஓகே, இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள். சி ஈக்குவல் டு ஏ, டி ஈக்குவல் டு கேப் சிஏ கொடுத்துருக்காங்க. பிரிண்ட்டில் சி ஈக்குவல் டு ஓஆர்டி ஆஃப் சி, பிரிண்ட்டில் ஏ ஈக்குவல் டு ஓஆர்டி ஆஃப் டி. ஓகே, ஸோ அப்போ பிரிண்ட்டில் என்ன பண்ண பாருங்கள், சி ஈக்குவல் அப்படிங்கிறது இந்த ஒற்றை மேற்கோள் குறிக்குள்ளே இருக்கு இல்லையா, அப்போ என்ன பண்ணோம்? உங்களுக்கு வெளியீடு வந்து சி ஈக்குவல்டுன்னு பிரிண்ட் ஆகுது. அடுத்து ஓஆர்டி ஆஃப் சி. சியில் என்ன மதிப்பு இருக்குன்னு பார்க்கும். சியில் என்ன மதிப்பு இருக்குது? ஏங்கிற ஒரு யூனிகோடு எழுத்து வந்து இருக்குது. ஓகேவா? அப்போ ஏங்கிற யூனிகோடுக்கான ஆஸ்கி வேல்யூ என்னவோ அதை ரிட்டர்ன் பண்ணும். இது வந்து நீங்கள் 11th செகண்ட் லெசனில் படிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு ஒரு கேரக்டருக்கான அந்த ஆஸ்கி வேல்யூ எல்லாமே. இப்போ ஸ்மால் லெட்டர் ஏவோட ஆஸ்கி வேல்யூ வந்து 97. சரியா? அதனால உங்களுக்கு 97 அப்படின்ற அவுட்புட் கிடைக்குது. அடுத்தது ஓஆர்டி ஆஃப் டி. ஸோ டியில் வந்து என்ன மதிப்பு இருக்குது? கேப்ஸ் ஏ இருக்குது. ஸோ கேப்ஸ் ஏவோட ஆஸ்கி வேல்யூ வந்து 65. ஸோ அதனால் 65ன்ற வெளியீடு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு கேர் செயற்கூறு, அதாவது சிஹெச்ஆர் செயற்கூறு. இது வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து ஓஆர்டிங்கிறது கேரோட தலைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா ஆல்ரெடி. ஸோ ஓஆர்டியில் என்ன பார்த்தோம்? யூனிகோடுக்கான ஆஸ்கி மதிப்பு ரிட்டர்ன் பண்ணும். அப்போ இது தலைக்கு அப்படின்னா கேரோட ஒர்க் என்னவா இருக்கும்? ஆஸ்கி மதிப்புக்கான யூனிகோடு எழுத்து திருப்பி அனுப்பும். ஓகே, அதான் வந்து கேர் செயற்கூறு. இது ரெண்டுமே வந்து தலைக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இது பண்ணுற ஒர்க்குக்கான ஆப்போசிட் வேலையை தான் இது செய்யும். அதே மாதிரி இதோட வேலையைக்கான ஆப்போசிட் வேலையை தான் வந்து இந்த ஓஆர்டி செயற்கூறும் செய்யும். அதாவது கொடுக்கப்பட்ட ஆஸ்கி மதிப்பிற்கு யூனிகோடு எழுத்தை திருப்பி அனுப்பும். இது ஓஆர்டி செயற்கூறின் தலைக்கு ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான பொது வடிவம் கேர் ஆஃப் ஐ. இப்போ சி ஈக்குவல் டு 65. 65ன்றது ஒரு ஆஸ்கி வேல்யூ. டி ஈக்குவல் டு 43 அப்படிங்கிற ஒரு ஆஸ்கி வேல்யூ கொடுத்துருக்கோம். இப்போ கேர் ஆஃப் சி அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கான வெளியீடு என்ன கிடைக்கும்?
சியில் என்ன மதிப்பு இருக்குது 65ன்னு இருக்கு இல்லையா? ஸோ அப்போ 65ஓட ஆஸ்கி மதிப்பு வந்து 65ஓட யூனிகோட் மதிப்பு வந்து கேபிட்டல் லெட்டர் ஏ. ஸோ அதனால் கேபிட்டல் லெட்டர் ஏன்னு பிரிண்ட் ஆகுது. அடுத்தது டியில் இருக்கக்கூடிய மதிப்பு 43. 43ஓட யூனிகோட் மதிப்பு அப்படின்னா வந்து ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ்ஸுங்கிற வெளியீடு வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட்டு பிஐஎன். ஸோ பிஐஎன்னா வந்து பைனரி அப்படின்னு சொல்லுவோம். இந்த பைனரி ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பாருங்கள். கொடுக்கப்பட்ட முழு எண்ணிற்கு நிகரான இரும எண்ணை 0பிஐ முன்னோட்டாக கொண்டு திருப்பி அனுப்பும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ நம்ம ஒரு எண் கொடுக்குறோம். ஸோ அந்த எண்ணுக்கான இரும எண்ணை வந்து என்ன, அது நமக்கு வெளியீடாக கொடுக்கும். ஸோ அந்த இரும எண் எப்படி நமக்கு கிடைக்குது அப்படின்னா 0பி அப்படிங்கிற ஒரு முன்னோட்டோட அதுக்கான வெளியீடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முன்னோட்டு அப்படின்னா வந்து அதுக்கு முன்னாடி வந்து 0பின்னு இருக்கும். ஓகே. ஸோ இதுக்கான பொதுவடிவம் வந்து பிஐஎன் ஆஃப் ஐ. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு 15, ஒய் ஈக்குவல் டு 101. பிரிண்டில் 15 இன் பைனரி பின் ஆஃப் எக்ஸ். ஓகே. அப்போ பின் ஆஃப் 15 இன் பைனரி எதுக்குள்ளே இருக்குது, சிங்கிள் குவாட்ஸ்குள்ளே இருக்குது. அப்போ அது வந்து அப்படியே பிரிண்ட் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஒற்றை மேற்கோள் குறி, இரட்டை மேற்கோள் குறிக்குள்ளே என்ன நீங்கள் டைப் பண்ணாலும் அது வெளியீடுலாம் அப்படியே பிரிண்ட் ஆகும். ஓகே. அதுக்காக மட்டும்தான் இதில் வந்து எந்த எரரும் காமிக்காது. இப்போ 15 இன் பைனரி அப்படிங்கிறது உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது. பிரிண்ட் ஆகிட்டு என்ன பண்ணுது, அடுத்தது பின் ஆஃப் எக்ஸ். ஸோ பின்னுறது பைனரி இல்லையா? எக்ஸில் என்ன மதிப்பு இருக்குது, 15ன்ற மதிப்பு இருக்குது. ஸோ அப்போ இந்த 15 வந்து என்ன பண்ணணும், பைனரியாக மாற்றணும். அப்போ 15 பைனரியாக மாற்றணும். நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ 2ஆல் டிவைட் பண்ணிட்டே வருவோம். ரிப்பீட்டடாக டிவைட் பண்ணிட்டே வருவோம் இல்லையா? அப்போ உங்களுக்கு அவுட்புட், இதுக்கான அவுட்புட் என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து 4 1 கிடைக்கும். ஸோ இப்படி தான் இதோட பைனரி வேல்யூ வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம். இது நம்ம 11லேயே படிச்சிருப்போம் இல்லையா? 1 2 சார் 2 பேலன்ஸ் 1. ஸோ அப்படி ரைட் பண்ணோம் அப்படின்னா 15ஓட பைனரி வேல்யூ என்னது, 4 1. ஸோ 0பியோட உங்களுக்கு வெளியீடு பிரிண்ட் ஆகும். அடுத்தது பிஐஎன் ஆஃப் ஒய். ஒய்யோட வேல்யூ வந்து 101 இல்லையா? ஸோ இதுவும் அதே மாதிரியே தான். இந்த 2ஆல் டிவைட் பண்ணிட்டே வந்தால் நமக்கு இதுக்கான பைனரி வேல்யூ கிடைக்கும். ஓகே. அப்போது ஃபஸ்ட்டு வந்து 50, பேலன்ஸ் வந்து என்னது 1. அடுத்தது 50ல் வந்து எத்தனை 2 இருக்குன்னா 25 2 இருக்கும், பேலன்ஸ் 0. நெக்ஸ்ட்டு வந்து 25ல் எத்தனை 2 இருக்கும், 12 2 சார் 24, பேலன்ஸ் 1. அடுத்தது வந்து 12ல் வந்து எத்தனை 2 இருக்குது, 6 2 12. ஸோ பேலன்ஸ் வந்து 0. 6ல் வந்து எத்தனை 2 இருக்கும், 3 2 6, பேலன்ஸ் 0. நெக்ஸ்ட்டு 3ல் எத்தனை 2 இருக்கும், 1 2 இருக்கும், பேலன்ஸ் 1. ஸோ இதோட கம்ப்ளீட் ஆகிடும். அப்போ எப்படி எழுதுவோம், 1 0 0 0 1 0 1. இதான் வந்து இதோட வெளியீடு. ஸோ இதுக்கு முன்னாடி முன்னோட்டம் என்னவாக இருக்கும், 0பியோட முன்னோட்டம் இருக்கும். ஸோ 0பின்னு வந்துருச்சு அப்படின்னா அது வந்து என்ன மதிப்பு, என்ன எண்ணுன்னு எடுத்துக்கலாம், இருமை எண்ணுன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்த செயற்குறு பார்க்கலாம். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா டைப்புங்கிற செயற்குறு. ஸோ டைப் செயற்குறோட யூஸ் என்ன அப்படின்னா, கொடுக்கப்பட்ட பொருளின் தரவின வகையை திருப்பி அனுப்பும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ நம்ம ஒரு எண் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த எண் வந்து எந்த தரவு வகையை சார்ந்தது அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். தரவு வகை அப்படின்னா என்ன, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ தரவு அப்படின்றது வந்து எண்ணாக இருக்கலாம், எழுத்தாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ தரவு வகை அப்படின்னா வந்து அந்த தரவு எந்த வகையில் இருக்குது. ஸோ எண்ணாக இருந்தது அப்படின்னா அது எந்த வகையில், எழுத்தாக இருந்ததுன்னா அது எந்த வகை, புள்ளி வச்ச எண்ணா நம்பராக இருந்தால் அது எந்த வகை சார்ந்தது அப்படின்னு சொல்லி அதுக்கான வகைகள்லாம் இருக்குது. ஸோ அந்த வகைகள்லாம் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். அதுக்காக பயன்படுத்துகிற செயற்குறு தான் இந்த டைப் செயற்குறு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான பொது வடிவம் வந்து டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஓகே. ஸோ ஆப்ஜெக்ட் அப்படின்னாலும் செயலுறுப்புனாலும் ஒரே மீனிங் தான். டைப் ஆஃப்குள்ளே நம்ம என்ன கொடுக்குறோம், ஒரு செயலுறுப்பை கொடுக்குறோம். ப்ரோக்ராம் பாருங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு 15.2, ஒய் ஈக்குவல் டு ஏ, எஸ் ஈக்குவல் டு ட்ரூ. ஸோ 3மே வந்து தரவு தான். ஓகேவா? ஆனால் 3ம் வேறு வேறு மாதிரி இருக்குது. அப்போ இதுக்கான தரவு வகையை தான் நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ பிரிண்டில் டைப் ஆஃப் எக்ஸ், அடுத்து பிரிண்டில் டைப் ஆஃப் ஒய், நெக்ஸ்ட்டு பிரிண்ட் டைப் ஆஃப் எஸ். வெளியீடு பாருங்கள், கிளாஸ் ஃப்ளோட். ஓகேவா? 15.2. ஸோ புள்ளி வச்ச நம்பர் இருந்தது அப்படின்னா அது ஃப்ளோட் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஃப்ளோட் தரவு வகையை சார்ந்தது. அது ஏ அப்படிங்கிறது வந்து என்னது, ஒரு கேரக்டர், ஒரு எழுத்து இல்லையா? ஸோ அது வந்து எந்த தரவு வகையை சார்ந்ததாக இருக்கும்னா ஸ்ட்ரிங்குங்கிற தரவு வகையை சார்ந்ததாக இருக்கும். அடுத்தது ட்ரூன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னாவே வந்து அது பூலியன் தரவு வகையை சார்ந்ததாக இருக்கும். அதனால் உங்களுக்கு கிளாஸ் பூல் அப்படின்ற வெளியீடு வந்து உங்களுக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு ஐடி. ஸோ ஐடிங்கிற செயற்குறோட யூஸ் பண்ணுங்க. கொடுக்கப்பட்ட பொருளின் நினைவக முகவரியை திருப்பி அனுப்பும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் நம்ம டைப் பண்ணுற எல்லா கேரக்டரும் நம்பராக இருந்தாலும் அதுக்கான நினைவக முகவரி இருக்கும். அதாவது மெமரி அட்ரஸ் இருக்கும். ஸோ அந்த மெமரி அட்ரஸை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு தான் அந்த ஐடி செயற்குறை பயன்படுது.
பாருங்க இதுக்கான பொது வடிவம் வந்து ஐடியா ஆஃப் ஆப்ஜெக்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 15 ஒய் ஈக்குவல் டு ஏ அப்படின்னா ஐடியா ஆஃப் எக்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ எக்ஸில் இருக்கக்கூடிய மதிப்புக்கான அந்த மெமரி அட்ரஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ இதுக்கு நம்ம மெமரி அட்ரஸ் வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணுது 13574867852 அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணுது. இது வந்து ஒரு கம்ப்யூட்டருக்கும் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா கம்ப்யூட்டருக்கும் இதே ஆன்சர் கிடைக்காது. ஓகேவா? அந்த கம்ப்யூட்டரில் மெமரி அட்ரஸ் எப்படி எடுத்துக்குது, இந்த எண்ணை வந்து எந்த மெமரி அட்ரஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? அதே மாதிரி ஐடி ஆஃப் ஒய்ன்றதுல ஏ கொடுத்துருக்கோம். அப்போ ஏக்கான மெமரி அட்ரஸை ரிட்டர்ன் பண்ணும். அடுத்தது மின்னுனா மினிமம். ஓகேவா? ஸோ இந்த மின் செயற்கூறு கொடுக்கப்பட்ட பட்டியலில் இருந்து மிகச்சிறிய மதிப்பை திருப்பி அனுப்பும். ஓகேவா? ஒரு பட்டியலில் நிறைய நம்பர் இருக்குது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மிக சிறிய மதிப்பு என்னவோ அதை வந்து என்ன பண்ணுவோம், நமக்கு வெளியீடாக கொடுக்கும். இதுக்கான பொது வடிவம் வந்து எம்ஐஎன் ஆஃப் லிஸ்ட்டு. எக்ஸாம்பிள் பாருங்கள், மை லிஸ்ட் ஆஃப். ஸோ இந்த மை லிஸ்ட் அப்படிங்கிறது தான் பட்டியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ பட்டியலில் 21 76 98 23ன்ற மதிப்பு கொடுத்துருக்காங்க. ஓகே, பிரிண்ட்டில் பாருங்கள், மினிமம் ஆஃப் மை லிஸ்ட் சிங்கிள் குவாட்ஸில் இருக்குது, அது அப்படியே உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். அடுத்தது கமா கொடுத்துட்டு எம்ஐஎன் ஆஃப் மை லிஸ்ட் அப்படின்னா மை லிஸ்ட்டுங்கிற இந்த பட்டியலில் எது மிக சிறிய எண்ணோ அதை ரிட்டர்ன் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ மின் செயற்கூறோட வேலை அதுதான். அப்போ இதில் இருக்கக்கூடிய சிறிய எண் அப்படின்னா 21. ஸோ 21ங்கிற வெளியீடு கிடைக்குது. அடுத்தது எம்ஏஎக்ஸ், அதாவது மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லுவோம். எம்ஏஎக்ஸ் அப்படின்னா இது வந்து என்னது, கொடுக்கப்பட்ட பட்டியலில் இருந்து மிகப்பெரிய மதிப்பை திருப்பி அனுப்பும். ஸோ மின் அப்படின்னா வந்து சிறிய மதிப்பை திருப்பி அனுப்பும், மேக்ஸ்னா பெரிய மதிப்பை திருப்பி அனுப்பும். இதுக்கும் அதே சேம் எக்ஸாம்பிள் தான். 21 76 98 23 இதில் வந்து என்னது மேக்ஸ் ஆஃப் மை லிஸ்ட்னு கொடுக்குறாங்க. அப்போ இதில் இருக்கக்கூடிய பெரிய எண் எதுவோ அது வெளியீடாக கிடைக்கும். அப்போ 98ங்கிற வெளியீடு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு சம் செயற்கூறு. ஸோ சம்முனாவே என்ன அப்படின்னா வந்து கூட்டுத்தொகை அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ நிறைய எண் இருந்தது அப்படின்னா அந்த எண்ணை எல்லாத்தையுமே வந்து கூட்டி அதுக்கான விடையை கொடுக்குறது தான் வந்து இந்த சம் செயற்கூறோட வேலை. ஓகே, அதான் பாருங்கள், கொடுக்கப்பட்ட பட்டியலில் உள்ள மதிப்புகளின் கூட்டுத்தொகையை திருப்பி அனுப்பும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் அதே எக்ஸாம்பிள் தான். 21 76 98 23ன்னு 4 மதிப்பு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு சம் ஆஃப் மை லிஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 4 மதிப்பு என்ன பண்ணும், கூட்டி அதுக்கான ஆன்சரை வெளியீடாக பிரிண்ட் பண்ணும். இதுதான் வந்து சம் செயற்கூறு அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஃபார்மேட். ஸோ ஃபார்மேட் செயற்கூறோட யூஸ் என்ன அப்படின்னா, நம்ம எந்த ஃபார்மேட்டாக நமக்கு வேணுமோ, அதான் ஒரே ப்ரோக்ராமில் நம்ம எத்தனை ஃபார்மேட் வேணாலும் கொடுத்து அதுக்கான ஆன்சரை வெளியீடாக எடுத்துக்க முடியும். பாருங்கள், கொடுக்கப்பட்ட எண்ணை வேறு எண்முறைக்கு மாற்றி திருப்பி அனுப்புகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேறு எண்முறை அப்படின்னா அது பைனரியாக இருக்கலாம், ஆக்டலாக இருக்கலாம், டெசிமலாக இருக்கலாம், ஹெக்ஸாடெசிமலாக இருக்கலாம். அதாவது இருநிலை, எண்ணிலை, 16 நிலை, 13 நிலைன்னு பார்த்தோம் இல்லையா? அந்த எண்முறையாக என்ன பண்ணலாம், மாற்றி அதுக்கான வெளியீடாக நம்ம கொடுக்கும். அதுதான் வந்து இந்த ஃபார்மேட் செயற்கூறு. பாருங்கள், இருமநிலை வடிவம். இருமநிலை வடிவம் அப்படின்னா வெளியீட்டை இருமநிலை வடிவில் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இருமநிலை வடிவம் அப்படின்னா 2, அதாவது 0 ஆர் 1 வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். அடுத்து எண்ணிலை வடிவம். எண்ணிலை வடிவம்னா வெளியீட்டை வந்து என்னது எண்ணிலை வடிவில் வந்து கொடுக்கும். இதுக்கான எண்ணிலை வடிவத்துக்கான அந்த அடிமானம் வந்து 8. நெக்ஸ்ட் நிலையான புள்ளி வடிவம் அப்படின்னா வெளியீட்டை நிலையான புள்ளி எண் வடிவில் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது புள்ளி வடிவில் இதுக்கான வெளியீடு நம்ம கொடுக்கும். தானமைவு தசம துல்லியம் வந்து 6 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ தானமைவு தசம புள்ளினா அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 6 0 ஆட்டோமேட்டிக்காக அது ஆட் ஆகிடும். ஓகே, அதோட வெளியீடு வந்து நம்ம கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான பொது வடிவம் ஃபார்மேட் வேல்யூ ஃபார்மேட் எஸ்பிஇசி, அதாவது வேல்யூ கம்மா எந்த ஃபார்மேட்டில் வேணுமோ அந்த ஃபார்மேட்டோட அந்த கீயை வந்து கொடுக்கணும். அந்த கீபோர்டு என்னவோ அந்த கீபோர்டு வந்து கொடுக்கணும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 14 ஒய் ஈக்குவல் டு 25. பிரிண்ட்டில் பாருங்கள், எக்ஸ் வேல்யூ இன் பைனரி. ஸோ இது வந்து எக்ஸ் வேல்யூ வந்து பைனரியில் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம டைப் பண்ணியிருக்கோம். அது அப்படியே பிரிண்ட் ஆகும். ஃபுல்லாக ஃபார்மேட் ஆஃப் எக்ஸ் கமா பி. எக்ஸோட வேல்யூ வந்து 14. இந்த 14க்கான பைனரி எண், அதாவது இருமநிலை எண்ணை வந்து என்ன அதை வெளியீடாக கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ 14ஓட இருமநிலை எண் வந்து 1110. இதான் வந்து 14ஓட இருமநிலை எண். அடுத்தது பிரிண்ட்டில் ஒய் வேல்யூ இன் ஆக்டல். ஒய்யோட வேல்யூ வந்து 25 இல்லையா? ஸோ இப்போ இந்த 25க்கான ஆக்டல் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். இப்போ 25க்கு தான், அதனால தான் இங்கே ஒய் கம்மா ஓன் கொடுத்துருக்காங்க. அப்போ 25 வந்து என்ன பண்ணும், ஆக்டலாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ ஆக்டலாக கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கான அவுட்புட் கொடுக்கும். இது எப்படி ஆக்டலாக கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னா வந்து இப்போ 8ஆல் டிவைட் பண்ணிட்டே வரணும். ஓகேவா? அப்போ 25ல் எத்தனை 8 இருக்கும், 3 8 24ன்னு இருக்குமா? அதோட பேலன்ஸ் வந்து 1. இப்போ 3 வந்து 8ஆல் வகுக்க முடியாது. அப்போ இதோட ஸ்டாப் ஆகிடும். அப்போ 31.
அப்படிங்கிற வெளியீடு கிடைக்குது. நெக்ஸ்ட் ஒய் வேல்யூ இன் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் நம்பர் ஒய் கம்மா எஃப். ஒயோட வேல்யூ எதில் கொடுக்கணும்? ஃபிக்ஸ்டு பாயிண்ட் நம்பரில், அதாவது புள்ளி வச்ச எண்ணில் கொடுக்கணும். ஸோ அது டிஃபால்ட் தசம துல்லியம் வந்து 6ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ 25 ஒயோட மதிப்பு வந்து 25. அப்போ 25.60 அப்படின்னு சொல்லி வெளியீடு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ரவுண்டு. ஸோ ரவுண்ட் அப்படின்றது வந்து நம்ம இப்போ புள்ளி வச்ச நம்பர்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அது வந்து நமக்கு என்ன பண்ணும், அதுக்கான வெளியீடு வந்து ரவுண்டாக கொடுக்கும். அதாவது முழு எண்ணாக நமக்கு அதுக்கான வெளியீடை கொடுக்கும். அதுக்கு யூஸ் பண்ணுற செயற்குறு தான் இந்த ரவுண்ட் செயற்குறு. பாருங்கள், கொடுக்கப்பட்ட எண்ணிற்கு அருகே உள்ள முழு எண்ணாக மாற்றி திருப்பி அனுப்பும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு புள்ளி எண் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எண்ணை நமக்கு வெளியீடாக கொடுக்கும். ஓகே, ஸோ முதல் செயலுறுப்பு கொடுக்கப்பட்ட எண்ணை குறிக்கும். இரண்டாவது செயலுறுப்பு வந்து முழு எண்ணிற்கு பிறகு தசம புள்ளிகளின் எண்ணிக்கையை குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது வந்து என்னது, என்ன எண்ணோ அந்த எண்ணை குறிக்குது. இரண்டாவதாக இருக்கக்கூடிய செயலுறுப்பு வந்து தசம புள்ளியோட எண்ணிக்கையை குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள். ரவுண்ட் நம்பர் கம்மா அண்ட் டிஜிட்ஸ். எக்ஸாம்பிள் எக்ஸ் ஈக்குவல் டு 17.9, ஒய் ஈக்குவல் டு 22.2, z ஈக்குவல் டு -18.3 இருக்கு. வெளியே என்ன கிடைக்குது பாருங்கள். எக்ஸ் வேல்யூ இஸ் ரவுண்டட் டு ரவுண்ட் ஆஃப் எக்ஸ். ஸோ இந்த எக்ஸை ரவுண்ட் பண்ணோன்னா நமக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும்? 18ன்னு கிடைக்கும். ஏன் அப்படின்னா 17.9 அப்படிங்கிறது 18 தான் பக்கத்தில் இருக்கு இல்லையா? அதனால் 18ங்கிற வெளியீடு கிடைக்குது. அடுத்து 22.2 அப்படின்னா இதுக்கு பக்கத்தில் வந்து என்ன இருக்குன்னா 22 தான் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் 22ங்கிற வெளியீடு கிடைக்கும். ஓகே, இதுவே இந்த 0.5க்கு மேலே இருந்தது அப்படின்னா 23ங்கிற வெளியீடு கிடைக்கும். அடுத்து இசட்டில் -18.3. ஸோ இதுக்கு அருகில் இருக்கிறது -18 தான். அதனால் -18ங்கிற வெளியீடு வந்து கிடைக்கும். இதான் வந்து ரவுண்ட் செயற்குறு. நெக்ஸ்ட்டு பவர் செயற்குறு. கொடுக்கப்பட்ட எண்ணின் ஏபி அடுக்கு பெருக்கத்தை திருப்பி அனுப்பும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதாவது பவர் வேல்யூவை நமக்கு கொடுக்கும். ஸோ இது வந்து எப்படி மல்டிப்ளை ஆகுதுன்னு பாருங்கள். A+6B, அதாவது ஏயின் அடுக்கு பியாக இருக்கும். இதுக்கான பொது வடிவம் பவர் ஆஃப் A, B. அதாவது ஏவோட வேல்யூ வந்து பியில் இருக்க வேல்யூ கூட மல்டிப்ளை பண்ணி நமக்கு அதுக்கான ஆன்சரை கொடுக்கும். அதாவது மல்டிப்ளை அப்படின்னா அதோட அடுக்கை பயன்படுத்தி மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கொடுக்கும். இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள். A = 5, B = 2, C = 3, 3.0. பிரிண்டில் பவர் ஆஃப் A, B. ஏவோட வேல்யூ 5, பியோட வேல்யூ வந்து 2 இல்லையா? ஸோ ஏவோட வேல்யூ 5, பியோட வேல்யூ 2. அப்போ பியில் இருக்கிறது வந்து அடுக்காக மாறும். அப்போ 5 அடுக்கு 2 இல்லையா? அப்போ 5 × 5 வந்து வெளியீடு என்ன கிடைக்குது? 25ன்ற வெளியீடு கிடைக்கும். அடுத்தது A, C. ஸோ ஏவோட வேல்யூ வந்து 5, சியோட வேல்யூ வந்து 3.0. அப்போ 5 3 தடவை பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன வெளியீடு கிடைக்கும்? 125.0 அப்படிங்கிற வெளியீடு கிடைக்குது. அடுத்தது பவர் ஆஃப் A + B, 3. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து என்னவா எடுத்துக்கோன்னு சொன்னோம்? அந்த ஹோல் நம்பராக எடுத்துக்கும். செகண்ட் இருக்கிறது அதோட அடுக்காக எடுத்துக்கும். ஓகேவா? அப்போ A + B அப்படின்னா 5 + 2 7 இல்லையா? ஸோ 7/3. அப்போ இந்த 7 வந்து 3 தடவை பெருக்கணும் அப்படின்னா 343ங்கிற வெளியீடு கிடைக்கும். அடுத்தது கணித செயற்கூறுகள் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கணித செயற்கூறுகளுக்கு வந்து நம்ம இந்த இம்போர்ட் மேத்துங்கிற கூறை வந்து பயன்படுத்தணும். ஓகேவா? அதாவது ப்ரோக்ராமில் இம்போர்ட் மேத் கொடுத்துட்டு தான் இந்த ப்ரோக்ராம்லாம் டைப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு செயற்கூறு ஃப்ளோர். எக்ஸை விட குறைவான அல்லது எக்ஸுக்கு நிகரான பெரிய முழு எண்ணை திருப்பி அனுப்பும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ளோர் அப்படிங்கிறது வந்து எக்ஸை விட குறைவான எந்த வேரியபிள் நேம் கொடுத்துருக்கோமோ அந்த வேரியபிளோட கம்மியான நம்பர், அதாவது குறைவான நம்பராக இருக்கணும். அப்படி இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலான நம்பர், நிகரான நம்பரை வந்து திருப்பி அனுப்புறது தான் இந்த ஃப்ளோர் செயற்குறோட யூஸ். ஓகே, இதோட பொது வடிவம் math.floor எக்ஸ். எடுத்துக்காட்டு x = 26.7, y = -26.7, z = -23.2. math.floor ஆஃப் எக்ஸ். இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ வந்து 26.7 இல்லையா? ஸோ இதை விட குறைவானது அப்படின்னா 26 தான். ஏன்? அதனால் 26ங்கிற வெளியீடு கிடைக்கும். அடுத்தது math.floorல ஒய்யோட வேல்யூ வந்து -26.7ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதோட குறைவு அப்படின்னா மைனஸ் பொறுத்தவரையும் அந்த மைனஸ் இந்த நம்பருக்கு அடுத்த நம்பர் தான் வந்து சிறிய எண் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ -26க்கு அடுத்த சிறிய எண் அப்படின்னா வந்து -27 தான் இல்லையா? அதனால் அந்த -27ன்ற வெளியீடு கிடைக்குது. அடுத்தது -23.2. அப்போ -23ஓட சிறிய எண் அப்படின்னா -24ன்ற வெளியீடு கிடைக்கும். அடுத்தது சீல் செயற்குறு. எக்ஸை விட பெரிய அல்லது எக்ஸுக்கு நிகரான சிறிய முழு எண்ணை திருப்பி அனுப்பும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எக்ஸோட என்ன இருக்கணும்? பெரிய எண்ணாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஈக்குவலாக இருக்கணும். அப்படி ஒரு வெளியீடை கொடுக்கக்கூடியது அந்த சீல் செயற்குறு. இதுக்கான பொது வடிவம்னு பார்த்தீங்கன்னா math.seal of x.
எக்ஸ் ஈக்குவல் டு 26.7, ஒய் ஈக்குவல் டு -26.7, இசட் ஈக்குவல் டு -23.2. பிரிண்ட்ல பாருங்க மேத் டாட் சீல் ஆஃப் எக்ஸ். ஓகே, அப்போ எக்ஸோட மதிப்பு 26.7. ஸோ சீல் அப்படிங்கிறது வந்து இதை விட என்ன பண்ணணும், பெரிய எண்ணை ரிட்டர்ன் பண்ணும். அப்போ 26.7ஓட பெரிய எண் அப்படின்னா 27 அப்படிங்கிற வெளியீடு கிடைக்குது. அடுத்து சீல் ஆஃப் ஒய் -26.7. ஸோ இதோட பெரிய எண் அப்படின்னா 26. அதனால அந்த 26ங்கிற வெளியீடு கிடைக்குதும். அடுத்தது வந்து 23ன்ற வெளியீடு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு எஸ்கியூஆர்டி செயற்குறு. எஸ்கியூஆர்டி அப்படின்றது ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எக்ஸின் வர்க்க மூலத்தை திருப்பி அனுப்பும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸில் நமக்கு கொடுக்கக்கூடிய மதிப்போட வர்க்க மூலம் என்னவோ அதை வந்து ரிட்டர்ன் பண்ணும். இதுக்கான பொது வடிவம் எஸ்கியூஆர்டி ஆஃப் எக்ஸ். ஓகே, ஸோ பாருங்கள், ஏ ஈக்குவல் டு 30, பி ஈக்குவல் டு 49, சி ஈக்குவல் டு 25.5. பிரிண்ட்டில் மேத் டாட் எஸ்கியூஆர்டி ஆஃப் ஏ. ஏவோட மதிப்பு 30 இல்லையா? ஸோ அப்போ அந்த 30க்கான ஸ்கொயர் ரூட் எடுக்கும். ஸ்கொயர் ரூட்னா வர்க்க மூலம் இல்லையா? அந்த ரூட் கொடுப்போம். அப்போ 30க்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 5.477 எக்ஸெட்ரா இந்த எண் வந்து கிடைக்கும், வெளியீடாக கிடைக்கும். அடுத்தது 49. இதுக்கான அந்த ரூட் வந்து நமக்கு இதை பார்த்தோன்னே சொல்லிடலாம் இல்லையா? 7 7 சார் 49. அப்போ 7ன்ற வெளியீடு கிடைக்கும். அடுத்து 25.5 அப்படின்னா அதுக்கான ரூட் எடுத்து அது வெளியீடை வந்து டிஸ்பிளே பண்ணுது. இதான் வந்து எஸ்கியூஆர்டி செயற்குறு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது செயற்குறில் தொகுப்பு, அதாவது காம்போசிஷன். ஸோ செயற்குறிகளின் தொகுப்புகள் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த செயற்குறிகளின் தொகுப்பு அப்படின்றது, இப்போ ஒரு செயற்குறில் ஒரு மதிப்பை நம்ம கொடுக்குறோம், ஓகேவா? ஸோ அந்த மதிப்பை வந்து இன்னொரு செயற்குறில் செயலுறுபாக பயன்படுத்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் இந்த செயற்குறிகளின் தொகுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது எந்த அமைப்பில் இருக்கும் அப்படின்னா பின்னலான அமைப்பு. ஸோ பின்னலான அப்படின்னாவே வந்து ஒரு செயற்குறிக்குள்ளே இன்னொரு செயற்குறை பயன்படுத்துறது. இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் இல்லையா? அந்த கண்டிஷனெல்லாம் இஃப்க்குள்ளேயே இன்னொரு இஃப் வந்து நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லூப்புக்குள்ளே ஒரு லூப்புக்குள்ளே அனதர் லூப்பை யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து பின்னலான அமைப்பு அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம் இல்லையா? அதே மாதிரி ஒரு செயற்குறுக்குள்ளே இன்னொரு செயற்குறை பயன்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பின்னலான அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஒரு செயற்குறு நம்ம இந்த இடத்துல வந்து இப்போ இன்புட் ஈவல் அப்படிங்கிற 2 செயற்குறு பயன்படுத்துகிறோம். இப்போ இன்புட்ன்ற செயற்குறோட யூஸ் என்ன, பயனர் வந்து இன்புட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பயன்படுத்துகிற இந்த செயற்குறு தான் இன்புட். அப்போ இன்புட்டில் நம்ம ஒரு இன்புட் கொடுக்குறோம், 10ங்கிற ஒரு இன்புட் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த 10ங்கிற மதிப்பை வந்து என்ன பண்ணும், இந்த ஈவல் செயற்குறு வந்து எவாலுவேட் பண்ணும். ஏன்னா நம்ம இன்புட்டில் தான் கொடுக்குறோம். ஸோ அந்த எண்ணம் வந்து என்ன எதில் எடுத்துக்கும், ஈவல் செயற்குறை எடுத்துகிட்டு எவாலுவேட் பண்ணும். ஸோ ஓகேவா? இதுக்கு பேர் தான் செயற்குறுகளின் தொகுப்பு. அதாவது ஒரு செயற்குறுக்குள்ளே இன்னொரு செயற்குறை யூஸ் பண்ணுறது. ஒரு செயற்குறில் நம்ம மதிப்பு கொடுக்குறோம், அந்த மதிப்பை வந்து இன்னொரு செயற்குறிக்குள்ள வந்து என்னது செயலுறுபா எடுத்துக்குது. அதுக்கு பேர் தான் செயற்குறிகளின் தொகுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருங்க. N1 = ஈவல். ஈவல்னா எவாலுவேட். எவாலுவேட்ன்ற ஒரு செயற்குறு. அந்த செயற்குறுக்குள்ள இன்புட் செயற்குறில் என்டர் எ நம்பர். அப்போ உங்களுக்கு வெளியீடு என்ன கிடைக்கும், என்டர் எ நம்பர்னு காமிக்கும். இதில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்பரை என்டர் பண்ணுவோம். அதுக்கு தான் இந்த இன்புட் செயற்குறு கொடுத்துருக்கோம் இல்லையா? அப்போது அந்த இன்புட்டில் நம்ம கொடுக்கக்கூடிய எண்ணை வந்து இந்த ஈவல் செயற்குறி எவாலுவேட் பண்ணும். எவாலுவேட் பண்ணிட்டு N1ல் ஸ்டோர் பண்ணிக்கும். இப்போ N1 நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா 2 3 4ன்ற வெளியீடு கிடைக்கும். ஓகே, அதே மாதிரி அடுத்தது பாருங்கள். N2 = ஈவல் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் அண்ட் அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன். ஓகே, ஸோ இப்போ இதுக்கான வெளியீடு என்ன கிடைக்கும் அப்படின்னா என்டர் அண்ட் அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன் கேட்கும். நம்ம இந்த எக்ஸ்பிரஷன் கொடுக்கலாம். கொடுத்தோம் அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஷனை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இந்த எவாலுவேட் செயற்குறி வந்து எவாலுவேட் பண்ணும். எவாலுவேட் பண்ணிவிட்டு N2ல் ஸ்டோர் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்புறம் ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மல்டிப்ளிகேஷன் தான் ஒர்க் ஆகும், அடுத்தது தான் ப்ளஸ் ஒர்க் ஆகும் இல்லையா? இப்போ 13 × 2. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வருது, 26ங்கிற ஆன்சர், 26.0ங்கிற ஆன்சர் கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், இந்த 12 கூட ஆட் பண்ணும். ஆட் பண்ணால் 38.0 அப்படிங்கிற மதிப்பு N2ல் ஸ்டோர் ஆகும். இப்போ N2 நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா 38.0ங்கிற வெளியீடு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பைத்தான் தற்சுழற்சி செயற்குறுகள். ஸோ தற்சுழற்சி செயற்குறுகள் அப்படின்னாவே வந்து ஒரு செயற்குறை வந்து தன்னை தானே அழைத்தால் அதுதான் வந்து தற்சுழற்சி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது ஆல்ரெடி நம்ம அந்த இன்ட்ரடக்ஷன்லேயே பார்த்துருக்கோம் இல்லையா? 1 மார்க்ஸ்லேயும் கேட்பாங்க, மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு செயற்குறை என்ன பண்ணும், நம்ம கால் பண்ணுறதுக்காக ஒரு காலிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி இல்லாமல் செயற்குறு பெயரே வந்து இந்த செயற்குறை கால் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தன்னை தானே கால் பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் தற்சுழற்சி செயற்குறு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது வந்து என்னது மடக்கு போல தான் செயல்படும். ஸோ மடக்கு என்னது ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் ஆகும் இல்லையா? திரும்ப திரும்ப வந்து என்ன பண்ணிகிட்டே இருக்கும், ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கும் அந்த நிபந்தனை தவறாகிற வரையும் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இந்த தற்சுழற்சி செயற்குறும் செயல்படும். ஆனால் சில சமயங்களில் என்னது மடக்கினை பயன்படுத்துவதற்கு பதில் தற்சுழற்சியை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம மடக்கை விட இந்த தற்சுழற்சி அப்படின்றது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தற்சுழற்சி செயற்குறு தன்னைத்தானே அழைக்கும் ஒரு செயற்குறு.
ஒரு நிபந்தனையில் நிறுத்தப்படாவிட்டால் ஒரு செயல்முறை காலவரையின்றி செயல்படும். இந்த செயற்பாட்டை காலவரையின்றி செயல்படும் தற்சுழற்சி எனப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு நிபந்தனையில நம்ம இதோட எண்டிங் வேல்யூ என்னவோ அத குடுக்கணும். ஓகேவா? 10 டைம் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா வந்து 10 நம்ம குடுத்தோம் அப்படின்னா 10 தடவ எக்ஸிக்யூட் ஆகும். இல்லையா? ஸோ அந்த மாரி அந்த நிபந்தனையில நம்ம அந்த நிறுத்தக்கூடிய வேல்யூ குடுக்கல அப்படின்னா என்ன ஆகும்? இந்த செயல்முறை காலவரையின்றி செயல்படும் அப்படின்னு சொல்றாங்க. திரும்ப திரும்ப அது எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்கும். கால் பண்ணிட்டே இருக்கும். தன்னைத்தானே கால் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இந்த செயற்பாட்டை வந்து காலவரையின்றி செயல்படும் தற்சுழற்சி அப்படின்னு சொல்றாங்க. இந்த தற்சுழற்சி செயற்குறு கொடுக்கப்படும் நிபந்தனை அடிப்படை நிபந்தனை எனப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த தற்சுழற்சிக்கு அந்த நிபந்தனை ஸ்டாப் ஆகணும், அதாவது அந்த மதிப்பு வந்து ஸ்டாப் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு நிபந்தனை கொடுப்போம் இல்லையா? அந்த நிபந்தனை தான் வந்து அடிப்படை நிபந்தனை அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு தற்சுழற்சி செயற்குறுக்கும் அடிப்படை நிபந்தனை கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா தற்சுழற்சியில நம்ம என்ன கொடுக்கணும்? அடிப்படை நிபந்தனை கொடுக்கணும். அதாவது அந்த கண்டிஷன் கொடுக்கணும். ஸோ அப்படி நம்ம கொடுக்கல அப்படின்னா மடக்கு காலவரையின்றி இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஸ்டாப்பே இல்லாமல் திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தற்சுழற்சி செயற்குறி எவ்வாறு செயல்படும் அப்படின்னு சொல்லி ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து தற்சுழற்சி செயற்குறி வெளிப்புற குறிமுறையிலிருந்து அழைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த குறிமுறையை விட்டு வெளியில இருந்து என்ன பண்ணும்? கால் பண்ணும். அடுத்தது செகண்ட் ஒன்று, அடிப்படை நிபந்தனை நிறைவேற்றப்பட்டால் நிரலானது ஏற்ற வெளியீடு கொடுத்து வெளியேறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த அடிப்படை நிபந்தனை நம்ம என்ன நிபந்தனை கொடுக்குறோம் அந்த நிபந்தனை வந்து கரெக்டாக நிறைவேற்றப்பட்டால் அதுக்கான வெளியீடு நம்ம கொடுக்கும். இல்லையெனில் செயற்குறானது தேவையான செயற்பாட்டை இயக்கும், மேலும் தற்சுழற்சி முறையில் தன்னைத்தானே அழைத்து கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி நம்ம அந்த நிபந்தனை கரெக்டாக கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும்? தன்னைத்தானே திரும்ப திரும்ப அழைச்சிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த நிபந்தனைக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக செயல்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கான வெளியீடை கொடுக்கும். என்ன எக்ஸாம்பிள் பாருங்கள். டெஃப்ங்கிற கீவேர்ட், அதாவது செயற்குறோட சிறப்பு சொல். அடுத்தது ஃபேக்ட். ஸோ ஃபேக்ட் அப்படிங்கிறது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? இந்த ஃபங்க்ஷனோட பெயர் குறிக்கிறதுக்காக அந்த ஃபேக்டை கொடுத்துருக்காங்க. ஃபேக்ட் ஆஃப் என்னங்கிறது செயலுறுப்பு. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த காலிங் ஸ்டேட்மெண்ட் தான் செக் பண்ணும், அதாவது அழைப்பு கூட்டுறது தான் செக் பண்ணும். ஃபஸ்ட்டு பிரிண்டில் ஃபேக்ட் ஆஃப் 0ன்னு இருக்குது. அப்போ இந்த 0ங்கிறது என்னில் ஸ்டோர் ஆகும், அதாவது கால் பண்ண உடனே இந்த கண்டிஷன் செக் பண்ணும். இஃப் n = 0, 0 = 0வா இருக்கான்னு செக் பண்ணும். இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிடுது. ட்ரூ ஆனோடனே உங்களுக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும்? ரிட்டர்ன் 1ங்கிற அவுட்புட் கிடைக்குது. அதாவது வெளியீடு வந்து 1ன்னு கிடைக்கும். ஓகேவா? அடுத்தது வந்து கால் பண்ணணும். பிரிண்டில் ஃபேக்ட் ஆஃப் 5 இருக்கு இல்லையா? இப்போ 5 கால் பண்ணணும். n = 5ங்கக்குள்ளே என்ன ஆகுது? 5 = 0ங்கக்குள்ளே அந்த நிபந்தனை அந்த இடத்துல தவறு. ஸோ தவறுங்கக்குள்ளே எல்ஸ் பார்ட் ஒர்க் ஆகும். ஸோ எல்ஸ் பார்ட்டில் பாருங்கள், n * ஃபேக்ட் ஆஃப் n - 1. இதான் வந்து இந்த ஃபேக்டோரியலுக்கான இந்த ஃபார்முலா. அண்ட் இந்த ப்ரோக்ராமில் இதுதான் வந்து தற்சுழற்சி செயற்குறும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? திரும்ப திரும்ப தன்னைத்தானே கால் பண்ணிகிட்டே இருக்கும். கால் பண்ணி அதுக்கான ரிசல்ட் கொடுக்கும். இப்போ ஃபேக்ட் ஆஃப் 5 அப்படின்னா அதோட வெளியீடு வந்து 120ன்னு கிடைக்கும். 120 எப்படி கிடைக்கும் அப்படின்னா வந்து எந்த எண் கொடுக்குறோமோ அந்த எண்ணோட ரிவர்ஸில் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த 120 அப்படின்ற ஆன்சர் கிடைக்கும். இப்போ 5ன்னு கொடுத்துருக்காங்க, அதனால் 5 × 4 × 3 × 2 × 1 இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 120ன்ற வெளியீடு கிடைக்கும். இதுவே 10 அப்படின்னா 10லேருந்து 1 வரையும் ரிவர்ஸ்லாம் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான வெளியீடு கிடைக்கும். அப்போ ஒரு டைம் இந்த தற்சுழற்சி என்ன பண்ணும்? ரிவர்ஸில் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? இது சிம்பிளாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ என்னோட மதிப்பு வந்து 5ன்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ 5 * ஃபேக்ட் ஆஃப் 5 - 1 இல்லையா? ஸோ அப்போ வந்து 5 * ஃபேக்ட் ஆஃப் 5 - 1னா என்ன கிடைக்கும்? 4 இல்லையா? அப்போ 5 * ஃபேக்ட் ஆஃப் 4க்கான மதிப்பு நமக்கு தெரியணும். ஓகே, அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இதை வந்து நீங்கள் நோட்டில் ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது 1ன்னு இருக்குது, ஃபேக்டோரியல் ஆஃப் 1 அப்படின்னா அதோட மதிப்பு தெரிஞ்சுக்கணும்னா 1 * ஃபேக்ட் ஆஃப் 1 - 1 இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 1 - 1 இது 0 ஆகிடுமா? ஃபேக்ட் ஆஃப் 0 அப்படின்னா வந்து அதோட மதிப்பு 1. அப்போ 1 * 1னா 1. இப்போ ஃபேக்ட் ஆஃப் 0 அப்படின்னாலும் அதோட மதிப்பு 1 தான். ஃபேக்ட் ஆஃப் 1 அப்படின்னா அதோட மதிப்பு வந்து 1 தான். அடுத்தது ஃபேக்ட் ஆஃப் 2 அப்படின்னா அதுக்கான ஃபார்முலாவும் இதே தான். ஸோ எல்லாத்துலேயுமே இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ 2 * ஃபேக்ட் ஆஃப் 2 - 1. அப்போ இது என்ன ஆகும்? ஃபேக்ட் ஆஃப் 1ன்னு ஆகும். ஃபேக்ட் ஆஃப் 1ஓட மதிப்பு 1. இப்போ 2 1s are 2. ஃபேக்ட் ஆஃப் 2ஓட மதிப்பு 2. அடுத்தது 3 இருக்கு பாருங்கள். 3 * ஃபேக்ட் ஆஃப் 3 - 1 2 ஆகும். இப்போ ஃபேக்ட் ஆஃப் 2ஓட மதிப்பு 2 இல்லையா? அப்போ 3 2 வந்து என்னது? 6. ஃபேக்ட் ஆஃப் 3ஓட மதிப்பு வந்து 6. அடுத்தது 4 * ஃபேக்ட் ஆஃப் 4 - 1 வந்து என்ன ஆகுது? 3 ஆகுதா? ஃபேக்ட் ஆஃப் 3ஓட மதிப்பு 6. 6 4 வந்து 24. ஃபேக்ட் ஆஃப் 4ஓட மதிப்பு வந்து 24. இதை வந்து இங்கே நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிறோம். 5 ×
5 இன்ட்டு ஃபேக்ட் ஆஃப் நாளோட மதிப்பு 24 இல்லையா? ஸோ அப்போ 24ன்னு கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கான வெளியீடு நமக்கு என்ன கிடைக்கும்? 120ங்கிற வெளியீடு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு இந்த டூயூ நோவில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்களுக்கு தெரியுமால? பிரிண்ட் ஃபேக்ட் ஆஃப் 2000 அதாவது 2000 அப்படின்னு நம்ம ஒரு கூற்று கொடுத்தோம் அப்படின்னா அது ரன் டைம் எரர் காமிக்கும். ஓகேவா? அது வந்து என்ன ஆகும்? எக்ஸிக்யூட் ஆகக்குள்ளே எரர் காமிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் எரர் காமிக்கும் அப்படின்னா நம்ம வந்து தற்சுழற்சி அப்படிங்கக்குள்ள வந்து அது ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தானாமேவா 1000 அழைப்புகளுக்கு மட்டும் வந்து என்ன அது தற்சுழற்சி செயற்கூட பயன்படுத்திக்கலாம். அதுக்கு மேலே வந்து இதை பயன்படுத்த முடியாது. ஸோ அப்படி நீங்கள் அந்த வரம்புகளை மீறி செயல்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த SYS டாட் செட் ரிகர்ஷன் லிஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு செயற்கூறை பயன்படுத்தணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா எத்தனை நம்பர் நம்ம கொடுத்தோம் அப்படின்னாலுமே அந்த தற்சுழற்சி செயற்கூறு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? இதோட கிளாஸ் ஓவர். இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.